ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் நம்ம பார்ப்போம். தீபு ரங்கராஜன் அப்படின்ற யூசர் சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, காலேஜ் மேட்ஸ் கூட இந்த நாலேஜ் எல்லாம் பரவட்டும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா என்னோட 2 வீடியோஸ் இருக்குது. அதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க. ஒன்று மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது டெஃபினட்டாக பாருங்கள். அப்புறம் லாஜிக் கேட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அது ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் இந்த வீடியோ புரியறதுக்கு. சரி, நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் ஒரு முக்கியமான பார்ட். அந்த சிபியூ ஆர்கிடெக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளார அது இருக்குது. இப்போ சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் பற்றி நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இன்வென்ஷன், அந்த புத்திசாலித்தனம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இருக்கிற புத்திசாலி எல்லாம் ஈலான் மஸ்க் மாதிரி ஆளுங்கெல்லாம் அஃப்கோர்ஸ் அவங்களாம் புத்திசாலிங்க தான். ஆனால் இதை கண்டுபிடிச்சவங்க பேர் கூட நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இது அவ்வளோ அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இது இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஹேஷ் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய டெர்மினாலஜிஸ் கேட்பீங்க. ஒன்று ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கேஷ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் மெமரி. இது மூணுமே சிபியூ சம்மந்தப்பட்டது தான். ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்திடலாம். இப்போ மெமரின்றது என்னன்னா, சிபியூக்கு ஒரு ப்ராசஸிங் பண்ணிட்டு முடிஞ்சிட்ட அப்புறம் அந்த டேட்டாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் மெமரி. ஸோ சிபியூ மதர் போர்டில் மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மெமரி கார்டோட பர்பஸ் என்னன்னா, டேட்டாவை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஸோ மெமரி கார்டில் தான் நிறைய டேட்டா சிபியூ போய் ரீச் அவுட் ஆகிட்டு போய் அதை ஸ்டோர் பண்ணும், தேவையான போது ஃபெச் பண்ணும். அது மைக்ரோ ப்ராசஸருக்கு வெளியில் இருக்குது. அது மெமரி கார்டு. கேஷ் அப்படின்றது ஒன்று இருக்குது. கேஷ் என்னன்னா, ஒரு ரன் டைம் டேட்டாவை கேஷில் தூக்கி போட்டுரும். அந்த கேஷ் என்னன்னா ஒரு ப்ராசஸ்டு டெம்பரரி டேட்டா. அதுதான் கேஷ். அந்த கேஷ் எங்கே இருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான், ஆனால் உள்ளே இருக்குது. இன்னொரு டெர்மினாலஜி ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம். அதுதான் ரெஜிஸ்டர்ஸ். இது மூணுமே வித்தியாசம் இருக்குது. ஆனால் மூணுமே ஒரே ஜாப் தான் பண்ணுது. என்னன்னா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும், அதுதான். ஆனால் எந்த சீக்வன்ஸில் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் கேள்வியை. ரெஜிஸ்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஷ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெமரி ப்ராசஸ் முடிச்சிட்டு அப்புறம் போயிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஜிஸ்டர்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த காம்ப்ளெக்சிட்டியை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஒரு கிச்சனுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபமாக புரியும். இப்போ கிச்சனுக்கு போனீங்கன்னா ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த டிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கேபினெட்டில் இருக்கும். நம்ம போயிட்டு சால்ட்டு, அந்த மிளகாத்தூள், இந்த மாதிரி போயிட்டு ஒன்றா போய் பிக் பண்ணி எடுத்து அந்த டிஷ்ஷை போடுவோம். சரி, இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி பார்ப்போம். இப்போ சில வீட்டில் இந்த அடுப்பு 2-3 அடுப்பு இருக்கும். இப்போ அட் அ டைம் ஒரு 4 டிஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ரசம், சாம்பார், அந்த மாதிரி 4 டிஷ் ஒரு அட் அ டைம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் மறுபடியும் அதே கேபினெட்டில் தான் இருக்கும். போயிட்டு மறுபடியும் மிளகாத்தூள் எடுத்து போடணும். இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்கணும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சின்ன டப்பாவில் எல்லா ஸ்பைசஸும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அக்காமடேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது மசாலா பாக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த மசாலா பாக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 4 டிஷ்ஷுமே எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஏன்னா மசாலா பாக்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மசாலா பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் எல்லாமே இருக்கும். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா ஒரு எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மசாலா பாக்ஸ். இல்லாட்டி நம்ம ரவுண்ட் ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். போயிட்டு ஒவ்வொரு கேபினெட்டில் டோர் ஓப்பன் பண்ணி ஒன்று எடுத்து போகிறது எஃபிஷியன்சி கிடையாது. ஸோ இப்போ சிபியூக்கு வருவோம். சிபியூவில் என்னன்னா இந்த சினாரியோ இந்த மெமரி கார்டு அந்த கேபினெட் மாதிரி. ஸோ எல்லாமே இருக்குது, ஆனால் சிபியூ போயிட்டு தேடி போயிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெஜிஸ்டர்ஸ் மசாலா பாக்ஸ் மாதிரி. மசாலா பாக்ஸ் லிமிட்டட், ஆனால் உங்களுக்கு ரைட்டாகவே இருக்குது. அப்படியே எடுத்து நம்ம போட வேண்டியதான். ஸோ ரெஜிஸ்டர்ஸோட வேலையாக அதுதான். ஸோ அது ப்ராசஸருக்கு உள்ளாரியே இருக்கிறதுனால அந்த சிபியூவோட ஸ்பீடுக்கு ரெஜிஸ்டர்ஸ் தான் மேட்ச் ஆகும்.
ஆனால் இப்போ மெமரி கார்டில் போயிட்டு போயிட்டு டேட்டா ஃபெச் பண்ணி டேட்டா ரைட் பண்ணிட்டு வந்தது அப்படின்னா அந்த டெம்பரரி டேட்டா எல்லாம் அதனால அவர் இந்த ஸ்பீடுக்கு வந்து அது ஆப்ரேட் ஆக முடியாது. நம்ம என்னன்னா தேவையில்லாமல் வந்து சிபிஓ வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிடுறோம். அதுதான் வந்து உண்மை. இந்த பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணுறது தான் என்ன பண்ணாங்க, ரெஜிஸ்டர்ஸை வந்து இன்வென்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. ஸோ என்ன வேணுமோ சிபிஓ வந்து அப்படியே அதில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. மைக்ரோ ப்ராசஸரோட டேட்டா ஷீட் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன எவ்வளோ ரெஜிஸ்டர்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு. சரி, ஒன்றா போவோம். இது வந்து ஒரு லிஸ்ட் போடணும் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா டைப்ஸ் வந்து அக்யூமுலேட்டர்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, ப்ரோக்ராம் கவுண்டர் ரெஜிஸ்டர், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், அப்புறம் கோட் ரெஜிஸ்டர், கண்டிஷன் கோட் ரெஜிஸ்டர். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சாலும் அவ்வளோ ஒன்றும் பயப்பட தேவை. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுப்போம், அக்யூமுலேட்டர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அதில் வேலை வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெமரி கார்ட்லேருந்து எடுத்துன்னு வர டேட்டாவை தூக்கி அது சேர்த்து வச்சுக்கும் அக்யூமுலேட்டரில். ஏன்னா இப்போ சிபி வந்து மெமரி கார்டில் வந்து போய் டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரணும். ஆனால் அந்த டிலே வந்து ஒரு பேரலர் ப்ராசஸிங்காக பண்ணிடுவாங்க. அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து அக்யூமுலேட்டரில் தூக்கி வச்சிடும். ஸோ பின்னாடி வர டேட்டாவை முன்னாடி எடுத்துன்னு வந்து வச்சிடும். அதனால் வந்து அதுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிற மாதிரி. ஸோ அதனோட பர்பஸ் அது. மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அந்த மெமரி லொக்கேஷன் வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் வந்து மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். ஏன் மெமரி அட்ரஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ டேட்டா எல்லாமே மெமரி கார்டில் தான் இருக்கும், இல்லை வேற ஏதாவது லொக்கேஷனில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் அதை வச்சு தான் அது வந்து தெரியுது எங்கே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்து வரது வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். இப்போ டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மெமரி கார்ட்லேருந்து ரீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எடுத்துன்னு வந்து இதில் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜாக எடுத்து வச்சுக்கும். நிறைய வைக்காது, நம்ம மசாலா பாக்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும். தேவையான போது எடுத்துக்கு அது அப்புறம் அதை யூஸ் பண்ணிச்சுன்னா மறுபடியும் பேக் ஃபில் பண்ணிடும். ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இப்போ ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்னென்ன எக்ஸிக்யூஷன் இருக்கோ அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ சிபியோட லைஃப் சைக்கிள் வந்து என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை வந்து எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது அது லிஸ்ட் வச்சுக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரெஜிஸ்டர் அது. இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இதுதான் வந்து ஒரு ரொம்ப கோரான ரெஜிஸ்டர். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் தான் வந்து இப்போதைக்கு எக்ஸிக்யூட் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தூக்கி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் தூக்கி போட்டுரும். அப்புறம் இன்னொரு ரெஜிஸ்டர் வந்து கண்டிஷன் கோட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதனோட வேலை வந்து இப்போ நடுவில் வந்து சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அடிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நம்பரை கேரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏதோ நம்பர் ஓவர்ஃப்ளோ ஆகும், அப்புறம் ஜீரோன்னு ஒரு நம்பர் வந்து எங்கேயா ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி பல ஆப்ரேஷன்ஸ் வரும். அதனோட வேலை எல்லாம் வந்து இந்த கண்டிஷன் கோட் ரெஜிஸ்டரில் தூக்கி போய் போட்டுரும். இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் தாண்டி என்ன இருக்குன்னா ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரோட வேலை வந்து அது டிபெண்டிங் ஆன் சிபியூ தான். அது வந்து என்னன்னா ஒரு இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது டெம்பரரி டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது அது ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் தான். அது வந்து ஒரு 8 இருக்கலாம், 16 இருக்கலாம், சிபி ஆர்கிடெக்சர் பொறுத்திருக்கு. சரி, இப்போ வந்து இதை நம்ம குழப்பிக்காம எப்படி ஒரு சீக்வன்ஷியலாக நம்ம பார்ப்போம். இப்போ சிபியோட வேலை என்ன, அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதனோட சிபியூவில் கண்ட்ரோல் யூனிட் வந்து எடுத்து தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணால் இந்த ரெஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ரெஜிஸ்டர் யூஸ் ஆகும், என்னன்னா கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து நம்ம ஐஆர் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் தூக்கி போட்டுரும். ஸோ அதுக்கு தெரியும் அதுதான் கரண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் கவுண்டரில் வந்து அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கியூ அப் பண்ணி வச்சிடும். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறது இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் வந்து போய் ஸ்டோர் பண்ணிடும். அதுக்குரிய டேட்டாவை வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சிடும். நடுவில் நடக்கிற எல்லா கேல்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அதெல்லாம் எல்லாமே வந்து கோட் ரெஜிஸ்டரில் கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணும். அப்புறம் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் தான் வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது வர வேல்யூஸ் எல்லாமே தூக்கி நம்ம அந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் தூக்கி போட்டுரும். ஸோ இதுதான் ஓவரால் லைஃப் சைக்கிள். இப்போ ரெஜிஸ்டர்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா இந்த சிபியூ வந்து எஃபெக்டிவாக இந்த ஏஎல்யூ அந்த மாடியூலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் தான் வந்து ஒரு ஷார்ட்கட். நம்ம வந்து இந்த மசாலா பாக்ஸ் மாதிரி தான், நம்ம வந்து ஒரு 4 மீலை வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணணும், மல்டி டாஸ்காக பண்ணணும் அப்படின்னா அந்த மசாலா பாக்ஸ் வந்து என்னென்ன வேணுமோ அப்பப்போ எடுத்து போடுற மாதிரி ரெஜிஸ்டரில் தான் வந்து டெம்பரரியாக பார்க் பண்ணி வச்சுட்டு அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அதனோட மெக்கானிசமே. நீங்கள் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரெஜிஸ்டர்ஸோட பேர் வந்து இஏஎக்ஸ் இபிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு எவல்யூஷனில் வந்தது தான். எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து 8 பிட் ஆர்கிடெக்சர், அதுலேருந்து ஆரம்பிப்போம்.
8 பிட் ஆர்கிடெக்சரில் வந்து சிபியூ இருக்கும்போது ரெஜிஸ்டர்ஸ் இருந்தது. அப்போ ரெஜிஸ்டர்ஸோட பேர் வந்து ஏபிசிடி அப்படின்னு வந்து வச்சாங்க. ஒவ்வொரு ரெஜிஸ்டர்லையும் 8 பிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து 16 பிட் ஆர்கிடெக்சர் வந்தது. 16 பிட் ஆர்கிடெக்சர் வந்தோடனே அவங்க புதுசாக ரெஜிஸ்டர் ஆட் பண்ணாமல் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏபிசிடியா இருக்கிறது ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இப்போ ஏஎக்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏ வந்து எக்ஸ்டெண்டட், எக்ஸ்ன்றது எக்ஸ்டெண்டட். ஸோ இப்போ ஏஎக்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ளார வந்து ஒரு செக்ஷன் வந்து 8 பிட், இன்னொரு செக்ஷன் இன்னொரு 8 பிட், அப்போ டோட்டல் 16 பிட் ஆச்சு. அது வந்து ஏஎல் ஏ ஹை, அதாவது ஏ ஹை ஏ லோ அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ 16 பிட் போயிட்டு 32 பிட் வந்தது. 32 பிட் ஆர்கிடெக்சர் வரும்போது இந்த ஏஎக்ஸை வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ இஏஎக்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. இஏஎக்ஸ் வந்து என்னன்னா உள்ள வந்து 2 ஏஎக்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு ஏஎக்ஸ் வந்து 16 பிட், இன்னொரு ஏஎக்ஸ் வந்து 16 பிட். ஸோ டோட்டல் 32 பிட். ஒவ்வொரு ஏஎக்ஸ்குள்ளார 8 பிட் 8 பிட் இருக்கு. இப்போ இப்போ இஏஎக்ஸோட அர்த்தம் வந்து என்னன்னா எக்ஸ்டெண்டட் ஏஎக்ஸ், அதுதான் வந்து இஏஎக்ஸ். அது கொஞ்சம் வருஷம் கழிச்சு 64 பிட் ஆர்கிடெக்சர் வந்து இவால்வ் ஆச்சு. அப்போ வந்து என்னன்னா இப்போ மறுபடியும் இஏஎக்ஸை வந்து இன்னொரு லெவல் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து ஆர்ஏஎக்ஸ் அப்படின்ற பேர் வச்சாங்க. அந்த ஆர்ஏஎக்ஸ்குள்ளார 2 இஏஎக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏஎக்ஸ்லையும் 2 ஏஎக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏஎக்ஸ்லையும் 8 பிட் 8 பிட் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஆர்ஏஎக்ஸ் வந்து ரியலி வைட் எக்ஸ்டெண்டட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த எவல்யூஷன் ப்ராசஸை, ரெஜிஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து போயிடுச்சு அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் 128 பிட் ஆர்கிடெக்சர் போனோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆர்ஏஎக்ஸ்க்கு மேலே ஒரு லெவல் இருக்கும். அந்த ஆர்ஏஎக்ஸ் வந்து அந்த லெவலில் வந்து 2 ஆர்ஏஎக்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்கு. அந்த ரெஜிஸ்டர்ஸோட கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சினாரி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 64 பிட் ஆர்கிடெக்சர் நீங்கள் வச்சிருக்கீங்க சிபியூ. அதில் வந்து ஒரு 32 பிட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஒரு ப்ரோக்ராம் வந்து 32 பிட்டில் தான் ரன் ஆகும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு கூட அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சில அப்ளிகேஷன்ஸ் 32 பிட்டில் தான் ரன் ஆகும். அப்போ வந்து அதுக்கு தெரிஞ்சிடும் அது 32 பிட் அப்ளிகேஷன், அது ஃபுல்லாக வந்து 32 பிட் ரெஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அதுதான் வந்து அந்த ஆர்கிடெக்சர், அந்த ப்ரோக்ராமோட ஆர்கிடெக்சர். ஸோ அந்த சிபி லெவலில் அப்படியே தான் எக்ஸிக்யூட் பண்ணால், அதனால தான் வந்து இது எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே போனாங்க. இப்போ ஒருவேளை நம்ம 8 பிட் ப்ரோக்ராமை வந்து 64 பிட்டில் ரன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இப்போ ஸ்டில் வந்து சிஸ்டம் வந்து ரன் பண்ணும். ஏன் ரன் பண்ணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டரோட எவல்யூஷன் வந்து ஒரு பேக்வர்ட் கம்பேட்டிபிலிட்டி வச்சுக்கிட்டு மைண்டில் எல்லாமே இவால்வ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜீனியஸ் தனம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இப்போ ஆனால் யாருமே வந்து ஒரு 8 பிட் ப்ரோக்ராமை எடுத்துன்னு வந்து 64 பிட்டில் ரன் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் தான். ஆனால் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின ப்ரோக்ராம்லாம் இன்னும் இருக்குது, அது ஃபங்க்ஷனலாக. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நம்ம இன்னும் லேட்டஸ்ட் ப்ராசஸ்லேயும் ரன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்போ ரெஜிஸ்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக போகல, ஆனால் ஹை லெவலில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு நீங்கள் வந்து சிஎஸ் புக்கில், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புக்கே டெடிகேட் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர்ஸ் உள்ள வந்து இன்னர் ஒர்க்கிங்ஸு. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபங்க்ஷனலி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ரெஜிஸ்டரில் வந்து லாஜிக் கேட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் வந்து ஃபுல்லாக கேட்ஸ் தான். நீங்கள் லாஜிக் கேட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டு நுழைஞ்சு பார்க்க முடியும். அகைன் லாஜிக் கேட்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த டெஃபினட்டாக இதை புரிஞ்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய வீடியோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த யூடியூப் சேனலில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் செக்ஷனில் எல்லா வீடியோஸும் இருக்குது. நீங்கள் சீக்வன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜாக வச்சு நீங்கள் வந்து இன்னும் வந்து ப்ராக்ரஸ் ஆகலாம். சரி, என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? பாய்.